விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பல்சஸ்ங்கிற உளுந்து, மொச்சப்பயிறு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இதையெல்லாம் கயிறு வச்சு இதனுடைய விதைகள்லாம் வரிசையா நடுறதன் மூலியமா நமக்கு 1.5 மடங்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த பல்சஸ நம்ம கயிறு வச்சு சரியான ஸ்பேசிங்ல நடும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஹெர்பிசைட் ஸ்ப்ரேயிங், அதாவது களைக்கொல்லியில அடிக்கிற வேலை கம்மியாகுங்க. அதே போல ஈஸியா நம்மளால களைக்கொல்லியில கொடுத்துட முடியும். அதே போல ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ஈஸியா இருக்கும். அதே போல பெஸ்டிசைட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ஈஸியா இருக்குங்க. ஆனா என்ன, இந்த இடத்துல நமக்கு சீட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். வழக்கமாவே பல்சஸ் நம்மளுடைய ஃபார்மர்ஸ் எப்படி சோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிராட்காஸ்டிங், அதாவது தூவி விடுவாங்க. அது ரேண்டமா ஃபீல்ட்ல இருக்கும். அப்ப நமக்கு இந்த இன்புட்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பல்சஸ நம்ம கல்டிவேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ரோல நம்ம சோ பண்ணும்போது நமக்கு ஹார்வெஸ்டிங்குமே ஈஸியா இருக்குங்க. சோ ஹார்வெஸ்டிங்க்கு நம்ம பேடியோட ஹார்வெஸ்டிங்குமே ரொம்ப ஈஸியா பயன்படுத்திடலாம். வழக்கமா ப்ராட்காஸ்டிங்ல போய் ஒரு இடமா புடிங்கிட்டு இருக்கணும். இப்ப நமக்கு அந்த வேலை குறையுங்க. ஹார்வெஸ்ட் வச்சே பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி எடுக்கும்போது 500 கிலோ எடுக்க வேண்டிய இடத்துல 700 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க. இது ப்ரூவ்டுங்க. சோ விவசாயிகள் எல்லாருமே இந்த ரோ டைப்ல பல்சஸ் சோ பண்ணி நல்ல ஈல்டு எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட யூடியூப் விவசாய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க. நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.